கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா பரோட்டா. பரோட்டாவே நான் ஈஸியான முறையில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவை எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ மைதா, நல்ல தரமான மைதா வாங்கிக்கோங்க. 3/4 கிலோ மைதா. உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, சோடாப்பூ ஒரு 1/4 ஸ்பூனு, ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு, தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தரமான மைதாவாக இருந்தால் தான் நல்ல புரோட்டா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவு பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், வெயிட் பண்ணலாம். மாவு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. மாவை பிசைஞ்சிக்கலாம் நல்லா. இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு எண்ணெயை கொஞ்சம் தொட்டு இது மேலே தடவிக்கலாம். கத்தி எடுத்து இந்தமாரி கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி மாவை உள்ளே வச்சு எல்லா மாவும் இந்தமாரி பண்ணி வச்சுக்கலாம். மாவு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஊறிடுச்சு. இது 3 மெத்தேடு இருக்குது புரோட்டா செய்கிறது. உங்களுக்கு 3 மெத்தேடும் நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தேடு வேணுமோ நீங்கள் ஈஸியாக இருக்கிற முறையில் செஞ்சுக்கோங்க. சன்னமாக எந்த அளவு சன்னமாக தீர்த்த முடியுமோ அந்த அளவு தீர்த்திக்கலாம். இந்த மாதிரி சன்னமாக தீர்த்திட்டு இந்த இப்படி எடுத்திங்கன்னா இந்த பாருங்கள், இப்படி எடுத்து இல்லை கொஞ்சம் லைட்டாக இழுத்துக்கங்க. இழுத்துட்டு இப்படி சுற்றிக்கணும். சுற்றி இந்த முடிவு அடியில் வச்சுக்கணும். இது ஒரு முறை, இன்னொரு முறை செஞ்சு கட்டுறேன். இந்த மாதிரி சன்னமாக தீத்திக்கணும். எந்த அளவு சன்னமாக வருதோ அந்த அளவு தீத்திக்கணும். இந்த அளவு தீத்திட்டு இது இப்போ மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் இப்படி மடித்து இப்படி போட்டால் இது ஒரு மாடலு. இன்னொரு மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா
இந்த மாதிரி சன்னமாக தீத்திட்டு நம்ம இதை விசிறிக்கலாம். இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அதான் 4 விரல் அடியில் போகணும், மேலே ஒரு விரல் வரணும். இது 4 விரல் மேலே இருக்கணும், இந்த கட்டை விரல் அடியில் போகணும். விசிறிக்கணும். இந்த மாதிரி விசிறிக்கணும். எந்த அளவு சன்னமாக வருதோ அந்த அளவு. கிழிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே விசிறிக்கலாம். இந்த மாதிரி விசிறிக்கணும். இந்த மாதிரி இப்படி வச்சு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி ஊறட்டும். அப்புறம் புரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல்லும் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா இதில் போட்டு அதே மாதிரியே 3 புரோட்டாவையும் அதே மாதிரியே இந்த மாதிரி பண்ணி கல்லில் போட்டுக்கலாம். இந்த புரோட்டாவையும் அதே மாதிரி கல்லில் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பொன்னிறமாக ஆனதும் திருப்பி போட்டு புரோட்டா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாங்க. செவந்து வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். 3 ஷேப்லேயும் போட்டிருக்கிறேன். எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். புரோட்டா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இது எல்லாமே நம்ம இப்படி எடுத்து வச்சு சூடாகவே இப்படி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டினா தான் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்க. பாருங்கள், அடுக்கடுக்காக அதோ பஞ்சு மாதிரி வந்துருச்சு. புரோட்டா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.